ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமோன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சீஸ் பால் வந்து பொட்டேட்டோவில் தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக பீட்ரூட்டை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து 2 பொட்டேட்டோ அண்ட் ஒரு பாதி பீட்ரூட் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து உங்களுக்கு மேஷர் வச்சு நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணதுனால் நமக்கு வந்து பீட்ரூட்டோட மைல்டாக தான் கலர் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் சின்ன பீஸ் பீட்ரூட் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே திருவி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெட் கலர் கிடைக்கும். நான் காட்டுற மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இந்த சீஸ் பால் வந்து சரியாக வராது. அதனால் கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 பீஸ் பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகா அண்ட் ஒரு ஆனியன், இதை வந்து நல்லா நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாக போட்டிங்கன்னா நமக்கு வாயில் கடிப்படும். அதனால் முடிஞ்ச அளவு சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப் பண்ண ஆனியனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ அண்ட் பீட்ரூட் ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு பால் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் சப்போஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உள்ள ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன பால்ஸாக நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு உள்ள ஸ்டஃபிங்க்கு சீஸ் வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இருந்தால் வைக்கலாம், இல்லைனா நார்மல் சீஸ் கூட வைக்கலாம். நான் இங்கே நார்மல் சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அந்த சீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை வந்து ஒரு சின்ன பாலாக எடுத்துக்க போகிறோம். அதை கொஞ்சமாக தட்டிட்டு உள்ளே அந்த சீஸ் க்யூப்ஸை வந்து உள்ளே வச்சு நம்ம பாலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த சீஸ் வைக்கும்போது உள்ளே நல்ல ஸ்டஃபிங் அந்த சீஸ் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரை பண்ணும்போது சீஸ் வந்து நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ நல்லா ஈவனாக ரோல் பண்ணிக்கோங்க. சீஸ் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைண்டிங்காக நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளார் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பொட்டேட்டோ பால்ஸ் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈவனாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பாலாக போட்டு அந்த மிக்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஒரு 5 to 10 minutes அதை வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா ஈவனாக இருக்கும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு பால்ஸையும் அந்த மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு அண்ட் தென் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஒவ்வொரு பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 minutes வச்சுட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பால்ஸ் போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஈவனாக எல்லா சைடுமே கோட் ஆகணும். ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ வந்து ஃப்ளேம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ அண்ட் பீட்ரூட் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல நம்ம சீஸ் பால்ஸ். உங்களுக்கு இன்னும் நல்ல கலர் வேணும்னா நீங்கள் அந்த பீட்ரூட் ஆட் பண்ணிட்டீங்கல்ல, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்னும் ரெட்டிஷான கலர் கிடைக்கும். பட் ஃப்ரை பண்ணும்போது அது கலர் சேஞ்ச் ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.